வணக்கம் நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா லூப். லூப்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணும்போது அது லூப்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாரி புரோகிராம்ல ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் ஆர் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இல்ல ஒரு செட் ஆஃப் ஆப்பரேஷன் நம்ம திரும்ப திரும்ப பண்றோம் அப்படின்னா வில் பி யூசிங் லூப். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் 2 டைப்ஸ் ஆஃப் லூப். ஒன்னு வந்து ஃபார், இன்னொன்னு வந்து வைல். ரைட்? ஸோ இப்போ ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா வில் கோ ஃபார் வைல் லூப். ஸோ இப்போ ஃபார் லூப்ல எனக்கு ஒரு 10 வேல்யூஸ் நான் எடுத்து 10 வேல்யூஸை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ சே ஃபார் ஐ இன். ஸோ இப்போ இந்த ஃபார் ஐ அப்படின்றது என்ன ஆகும்னா இந்த ஐல தான் நம்ம ரிப்பீட்டடாக இருக்கிற வேல்யூஸை வந்து உட்கார போகுது. ரைட்? ஸோ இப்போ நான் ரிப்பீட்டடாக வேல்யூஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னா ஐ ஹாவ் அ ஃபங்க்ஷன் கால்ட் அஸ் ரேஞ்ச். ரைட்? ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதோட சின்டாக்ஸ் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ரேஞ்சோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப். இதை நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப். அதே மாதிரி we can start at some position, stop before that value and step பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் நான் கொடுக்கல. பை டிஃபால்ட் ஜீரோவில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ சே 10 அப்படின்னா ஜீரோலேருந்து 10 வரைக்கும் போகும். அண்ட் அட் த லாஸ்ட் ஆஃப் த எண்ட் ஆஃப் த ஃபார் லூப் நீங்கள் வந்து கோலன் வைக்கணும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருப்பேன். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் எல்ஸ் அதுக்கெல்லாம் எண்டில் வந்து என்ன பண்ணுவோம், கோலன் வைப்போம். சரிங்களா? அதே மாதிரி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இஃப் கீழே வர ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒரு டேப் ஸ்பேஸில் இருக்கும், இன்டென்டேஷனோட இருக்கும். அதே மாதிரி லூப்பில் வர ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரு இன்டென்டேஷனோட இருக்கணும். இன்டென்டேஷன் இல்லை அப்படின்னா அது வந்து லூப் வெளியே இருக்கும். அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு லூப்புக்குள்ளே இருக்காது. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். எதுவுமே பண்ணல, நோ ப்ராசஸ், நாட் டூயிங் எனி ப்ராசஸ், ஐம் ஜஸ்ட் பிரிண்டிங். ஓகே. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா என்ன வரும், 0லேருந்து 9 வரைக்கும் வரும். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஐ டென்ட் கிவ் த ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுக்கலன்னா பை டிஃபால்ட் 0ல் ஸ்டார்ட் ஆகும். 10க்கு முன்னாடி அதாவது 9ல் ஸ்டாப் ஆகும். சரிங்களா? நான் ஸ்டெப் எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் அட் 1ல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 10 வரைக்கும் போகணும் அப்படின்னா ஐ நீட் டு கிவ் 11 ஹியர். கரெக்டா? ஓகே. ஸோ 1ல் ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் போகணும்னா ஐ நீட் டு கிவ் 11. ஸோ லெட் மீ ரன் திஸ் கோட் அகெயின் ஃபார் யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 1. Sorry. Yeah. It starts from 1 and goes till 10. ஓகேவா? ஃபைன். ஓகே. இப்போ எனக்கு வந்து எல்லா நம்பரோட 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பரோட ஸ்கொயர் எனக்கு வேணும். ரைட்? ஐ வாண்ட் த ஸ்கொயர் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10. என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். பிரிண்ட் ஐ டபுள் ஸ்டார் 2 அப்படின்னா என்னது, ஸ்கொயர் ஆஃப் தட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ லெட் மீ ரன் திஸ் கோட் ஃபார் யூ. ஓகே, யூ காட் இட். ஸோ 1, 4, 9, 16. ஸோ ஸ்கொயர் ஆஃப் 10 வரைக்கும் வந்துடுச்சு எனக்கு. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல் த வேல்யூஸ் வேணும்னு என்ன பண்ணலாம், ஐ ஜஸ்ட் சே பவர் ஆஃப் 0.5. அவ்வளோதான். கரெக்டா? ஸோ பவர் ஆஃப் 0.5 இஸ் ஸ்கொயர் ரூட். ஓகே. ஸோ லெட் மீ ரன் திஸ் கோட் அகெயின் ஃபார் யூ. எனக்கு வந்து நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணுறது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா யூ கேன் யூஸ் த ஆட்ரிபியூட் கால்ட் அஸ் எண்ட். எண்டுன்னு யூஸ் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் நியூ லைன் என்ன வரும், எனக்கு ஸ்பேஸ் விட்டு டேட்டாஸ் வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும் எனக்கு. ஓகே. ஸோ லெட் மீ ரன் திஸ் கோட். Okay, so you got the square root values, correct? Right, எல்லா ஸ்கொயர் ரூட் வேல்யூ உங்களுக்கு வந்துருச்சு. ஃபைன். ஓகே. ஸோ இந்த எண்ட் அப்படின்றது ஆட்ரிபியூட் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் நியூ லைன் பை டிஃபால்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், நியூ லைனில் பிரிண்ட் பண்ணிவிடும். எனக்கு நியூ லைனில் வேணாம், எனக்கு சேம் லைனில் வேணும் பட் வித் அ ஸ்பேஸ் அப்படின்னா ஐ கேன் சே எண்ட் அசைன் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்தா ஒரு ஸ்பேஸ் விட்டு டேட்டாஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ லெட் மீ டேக் திஸ் அவுட். நான் உங்களுக்கு ஸ்கொயர் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ யூ காட் 1, 4, 9, 16, 25, 36, 49, 64, 81 and 100. ஓகேவா? ஃபைன். ஓகே. இந்த ஃபார் லூப்ல எனக்கு இல்லை, எனக்கு வந்து ஸ்டெப் பண்ணி போகணும் அப்படின்னா வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் சே 0 and then 2. ஸோ எனக்கு இருக்கிற எல்லா ஈவன் நம்பர்ஸும் ஐ வாண்ட் ஆல் த ஈவன் நம்பர், ஸ்கொயர் ஆஃப் ஆல் த ஈவன் நம்பர். ரைட்? எனக்கு 0வோட ஸ்கொயர் தேவையில்லைன்னா ஐ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் 2. ஸோ ஸ்கொயர் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ்னால் இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 2 and then it will step by 2. So it is start, it is stop, it is step. Okay. So when I run this you can understand. So it is 2 square, 4 square, 6 square, 8 square and 10 square. Right? So in square illama values mattum print panni kaamikiren so that you can understand more easily. Right? So you got 2, 4, 6, 8 and 10. So எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் கோ ஃபார் ஸ்டெப். ஸோ 2லேருந்து 2 ஸ்டெப் பண்ணி போகும். ஸோ 2 ஃப்ரம் 2 இட் ஸ்டெப்ஸ் பை 2. 2னா 3, 4. ரைட்? 4லேருந்து 6, 6லேருந்து 8, 8லேருந்து 10. அந்த மாதிரி இட் இஸ் ஸ்டெப்பிங். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் கால்ட் அஸ் ரேஞ்ச். ரேஞ்ச் மெத்தடில் 3 இருக்குது. ஐ வில் ரிப்பீட் அகெயின். ஸ்டார்ட்,
stop and step. Startனா எங்க ஸ்டார்ட் பண்ண போறோம், ஸ்டாப்னா where you are going to stop before and then step. How you are going to step, எத்தனை ஸ்டெப்ல நம்ம மூவ் பண்ண போறோம், 3 ஸ்டெப்லயா 2 ஸ்டெப்லயா 1 ஸ்டெப்லயான்னு சொல்லிட்டு. இங்க நான் 2 தான் தரணுமா, இல்ல I can also give 3, right? I'll give one more example. So I'll start from 1 and go by 3, right? So 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 3 போனேன் அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகும், I'll be getting 1 4 7 and 10. So 1 ல இருந்து 3 ஸ்டெப்ஸ் என்னது 4, 4 ல இருந்து 3 ஸ்டெப்ஸ் 7, 7 ல இருந்து 3 ஸ்டெப்ஸ் 10. ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ இது வந்து ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் லைக் இங்கே நான் 3 தான் கொடுக்கணும், 2 தான் கொடுக்கணும், 1 தான் கொடுக்கணும் இல்லை, எப்படி எனக்கு போகணுமோ அந்த மாதிரி நான் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரேஞ்ச் வச்சு பண்ணுறோம். இப்போ சப்போஸ் இஃப் ஐ ஹேவ் சம் வேல்யூஸ், ரைட், ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூ இருக்குது, ஒரு டப்பிள் ஆஃப் வேல்யூ இருக்குது, ஒரு செட் ஆஃப் வேல்யூ இருக்குன்னா அதை பாஸ் பண்ணி நான் போகலாமா அப்படின்னா எஸ் வி கேன் டூ. அது எப்படின்றத இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நான், ரைட்? ஸோ இட்ரேட்டிங் த்ரூ த லிஸ்ட், ரைட்? ஃபர்ஸ்ட் I'll tell you how to iterate through the list. 20 40. Okay, so if I want to iterate through the list, நான் range எடுத்துருவேன். Instead of range, in that place I'll be giving my list. So இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா it will go through my list, right, and then take every value. இங்கே இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போய் ஒரு வேல்யூவாக எடுத்து iterate பண்ணி எனக்கு ஒரு வேல்யூவாக பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ பார்ப்போமா, இது நான் வந்து I'll take the end out, எனக்கு நெக்ஸ்ட் லைன்லேயே பிரிண்ட் ஆகட்டும். So it is going through the list. ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு ஃபார் லூப் நான் ஃபார் ஐ இன் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ஆப்ஜெக்ட், இது வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு டேட்டாவை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன், ஒரு கலெக்ஷன் டேட்டா டைப்புக்குள்ள ஒரு டேட்டாவை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன்னா தட் பிகம்ஸ் அன் ஆப்ஜெக்ட், ரைட்? ஸோ இப்போ இந்த மை எல்எஸ்டின்றது லிஸ்ட் ஆப்ஜெக்ட், ரைட்டுங்களா? ஸோ இப்போ நான் இது லிஸ்ட்டாக கொடுத்துருக்கனால இது லிஸ்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த லிஸ்ட் ஆப்ஜெக்ட்குள்ளே போய் ஒரு வேல்யூவாக இட்ரேட் பண்ணி எனக்கு வேல்யூஸை பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து லிஸ்ட்டுக்குள்ளே மட்டும்தானா, டப்புள்குள்ளே பண்ண முடியுமா? எஸ், யூ கேன் டூ இன் அ டப்புள் as well, ரைட்? ஸோ இது வந்து let me change it, நேமிங் கன்வென்ஷனுக்காக சேஞ்ச் பண்ணுறேன். நாங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். ஓகேவா? மை டப், ரைட்? ஸோ டப்புள்குள்ளே இட்ரேட் பண்ணுமானா எஸ், இட் வில் இட்ரேட் த்ரூ த டப்புள் as well, ரைட்? ஸோ டப்புள்குள்ளே இட்ரேட் பண்ணிடுச்சு. 10 20 30 40 50. ஓகே, செட்டுக்குள்ளே இட்ரேட் பண்ணுமா? எஸ், இட் வில் ஆல்சோ இட்ரேட் த்ரூ த செட். Let me iterate through the set and show you how it works. Okay, சேவ் பண்ணுறேன், உங்களுக்காக திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ யூ காட் 40 10 50 20 and 30. ஏன் 10 20 30 40 15 வரல? பிகாஸ் செட் இஸ் அன்ஆர்டர்ட். ஓகே, உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், நான் செட்டை பற்றி பேசும்போது சொன்னேன், செட் இஸ் அ அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. நம்ம எந்த டேட்டாவை எந்த ஆர்டரில் கொடுக்கணுமோ அந்த ஆர்டரில் இருக்காது, அது மாற்றிக்கும். தட்ஸ் ரீசன் வை நம்மளுக்கு டேட்டா வந்து ஒரு மிக்சட் ஆர்டரில் வருது, நான் கொடுத்த ஆர்டரில் வரல எனக்கு. ஓகே, so I can iterate through list, tuple and set. Okay, dictionary குள்ள iterate பண்ண முடியுமா? dictionary குள்ள iterate பண்ணலாம், but அதுக்கு வந்து you need to do something extra, right? அது என்னன்றது நம்ம பார்ப்போம், right? Let me say my dict and then let me give name Samuel. I'll say location Chennai, and then வேற என்ன கொடுக்கலாம், right, salary let me give 9000. ஓகேவா? ஸோ இப்போ நான் டிக்ஷனரிக்குள்ளே இட்ரேட் பண்ணணும் அப்படின்னா I'll say my dict. இப்போ நான் இதை இட்ரேட் பண்ணால் என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். டிக்ஷனரிக்குள்ளே இட்ரேட் பண்ணி எனக்கு வந்து கீ வேல்யூ பேர் பிரிண்ட் ஆகாது. வேறு என்ன பிரிண்ட் ஆகும்? வெறும் கீ மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேம், லொக்கேஷன், சேலரி, கீ மட்டும் பிரிண்ட் ஆகுது, வேல்யூஸ் எனக்கு பிரிண்ட் ஆகலை. ஸோ வேல்யூஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணும் என்ன அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் சே மை டெக்ட் ஆஃப் ஐ. ஸோ இது என்னது? ஐ எம் ஆக்சஸிங் த வேல்யூ வித் த ஹெல்ப் ஆஃப் கீ, ரைட்? ஸோ இந்த கீயை வச்சு அந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறேன், ப்ராக்கெட் ஆப்ரேட் பண்ணி. டிக்ஷனரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். சப்போஸ் இஃப் அட் ஆல் நீங்கள் டிக்ஷனரி பார்த்ததில்ல, லிஸ்ட்டை நீங்கள் வீடியோவை பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். அந்த லிங்க், வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி, லிஸ்ட், டிக்ஷனரி, டப்பிள் எல்லாமே பார்த்துட்டு தென் கம் ஃபார் லூப். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ லெட் மீ ரன் திஸ் ஃபார் யூ. ஓகே, உங்களுக்கு என்ன வந்துருச்சு? நேம் சாமியல், லொக்கேஷன் சென்னை, சேலரி 9000. ஸோ டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் நான் லூப்புக்குள்ளே இட்ரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ஐயில் என்ன வரும் அப்படின்னா வெறும் கீ மட்டும்தான் வரும், வேல்யூ வராது. ஸோ நான் வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா ஐ நீட் டு எக்ஸ்பிளிசிட்லி கிவ் லைக் திஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இட்ரேட் பண்ணுறோம் லூப்பை வச்சுன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து வைல் லூப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம், ரைட்?
எல்லாருக்கும் ஃபார் லூப் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் லூப் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்க. நான் இமீடியட்டாக உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். டோன்ட் வரி. ஓகே. ஸோ வைல் லூப் எப்படின்னா நார்மல் நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்க மாதிரி தான் வைல் லூப்பும். இனிஷியலைஸ் பண்ணுவோம், கண்டிஷன் செக் பண்ணுவோம், அண்ட் தென் வில் பி டூயிங் அண்ட் சேஞ்ச் ஆஃப் த வேல்யூ, ரைட்? வேல்யூவை சேஞ்ச் பண்ணனா அது வந்து இன்ஃபினிட் லூப்பாக மாறிடும், ரைட்? ஸோ லெட் மீ சே வைல் I assign 0, I assign 0 while I less than equal to 10 அப்படின்னு கொடுக்குறேன். I'll say like this and I'll say print I. ஸோ நான் இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? எனக்கு வந்து ப்ரோக்ராம் இன்ஃபினிட்டாக போகும். ஏன் இன்ஃபினிட்டாக போகும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, I வந்து 0 less than equal to 10 கண்டிஷன் ட்ரூ, உள்ளே வந்து என்ன பிரிண்ட் ஆகும்? 0 பிரிண்ட் ஆகும். திருப்பி போனால் என்ன ஆகும்? I வந்து 0வாகவே தான் இருக்கும். ஐயோட வேல்யூ சேஞ்ச் ஆகலை. உங்களுக்கு ஃபாரில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரேஞ்ச் மெத்தட் அந்த வேலையை பார்த்துக்குது. நெக்ஸ்ட் வேலையை எடுத்து கொடுக்குற வேலையை ரேஞ்ச் பார்த்துக்குது. பட் இங்கே வந்து எனக்கு வந்து அந்த ப்ராசஸ் கிடையாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ மே நீட் டு சேஞ்ச் த ஐ வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா எனக்கு இங்கே கண்டிஷன் எப்போவுமே ட்ரூவாகவே இருக்கும். இங்கே வேல்யூ பிரிண்ட் ஆகினே இருக்கும். இட் பிகம்ஸ் அன் இன்ஃபினிட் லூப். ஸோ அந்த இன்ஃபினிட் லூப்பை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐயோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஓகேவா? நான் என்ன இனிஷியலைஸ் பண்ணிடணும் அந்த வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? 0 1 2 3 4 அப்படின்றது 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இல்லை டவுட் இருக்குங்களா? ஓகே ஃபைன். ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து மற்ற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் யூஸ் பண்ணுவேன். எப்படி நான் மற்ற லாங்குவேஜில் யூஸ் பண்ணுவேன்? இதே மாதிரி தான் இனிஷியலைஸ் பண்ணுவேன், கண்டிஷன் செக் பண்ணுவேன், அண்ட் தென் வேல்யூவை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இது நார்மல் ப்ராசஸ். இப்போ நான் இதை ஸ்கொயர் ஆஃப் வேல்யூஸ் இல்லை நான் வந்து இஃப் ஐ வாண்ட் டு செக் ஃபார் only even numbers இல்லைனா odd numbers, I can do that. எப்படி பண்ணலாம்? For example, if I want only even numbers to be printed, I can say I mod 2 equal to 0. So if I mod 2 equal to 0 அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க? எனக்கு only even numbers will be printed. வேறு எந்த நம்பரும் பிரிண்ட் ஆகாது, ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். நான் வெளியே வந்து ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு இஃப்குள்ளேயோ ஒரு லூப்குள்ளேயோ இருக்குன்னா there should be a tab space. இந்த இண்டென்டேஷன் மஸ்ட், இதை மறந்துடாதீங்க. இண்டென்டேஷன் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் நீங்கள் நினைக்கிறபடி ஒர்க் ஆகாது. இட் வில் கிவ் யூ சம் அதர் திங். சம்டைம்ஸ் வந்து எரர் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ யூ காட் 0 2 4 6 8. ஓகே, நான் இதை இப்படி தான் பண்ணணுமா, நான் வேறு மாதிரி பண்ண முடியாதா அப்படின்னா, எஸ் யூ கேன் டூ. அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ கேன் ஜஸ்ட் சே print I and then here I say I plus equal to 2. ரைட்? ஸோ இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? எனக்கு வெறும் ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். 0 2 4 6 8 and 10. ஸோ இட்ஸ் அப் யுவர் விஷ், ரைட்? நீங்கள் வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணி பிரிண்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை என்னோட இன்க்ரிமெண்ட் பண்ணுற வேல்யூவை சேஞ்ச் பண்ணுற வேல்யூவை நான் ட்வைஸாக இன்க்ரிமெண்ட் பண்ணாலும் ஓகே. நம்ம ஸ்டெப் யூஸ் பண்ணோம்ல ரேஞ்சில், அதே மாதிரி we can use here to change the value with 2 values. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நான் கண்டினியூ, பிரேக் அண்ட் பாஸ் அப்படின்ற 3 ஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொல்ல போகிறேன். ஓகே, let me say for I in range of 10, right? இப்போ நான் ஃபஸ்ட்டு கண்டினியூ பற்றி சொல்கிறேன், ரைட்? கண்டினியூனா என்ன அப்படின்னா, ஒரு வேல்யூ எனக்கு பர்டிகுலர் வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ வந்தால் எனக்கு வந்து நான் பிரிண்ட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா வேறு எந்த வேலையும் பண்ணக்கூடாது, ஒரு அது கீழே இருக்க எந்த வேலையும் நான் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் கண்டினியூ பண்ணிடணும், லூப்புக்குள்ளே நான் கண்டினியூ பண்ணிடணும் அப்படின்னா ஐ வில் பி யூஸிங் கண்டினியூ. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ சே இஃப் ஐ ஈக்குவல் டு 5, எனக்கு வந்து ஐ வேல்யூ 5 வந்ததுன்னா எனக்கு அதை பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஐ வில் சே கண்டினியூ. எல்ஸ் என்ன பண்ணலாம்னா ஐ வில் சே பிரிண்ட் ஐ. ஸோ யூ காட் 1 2 3 4 6 7 8 9, ரைட்? ஸோ நான் ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா 1 2 3 4 5 வரும்போது என்ன ஆகுது? எனக்கு கண்டினியூ கொடுத்துறேன். ஸோ கண்டினியூ கொடுத்தா என்ன ஆகும்? ரேஞ்சுக்கு போயிடும், ரேஞ்ச் இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ரேஞ்சை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு தென் வேல்யூ பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நான் பிரேக் கொடுத்தா என்ன ஆகும்? ரைட், இது நான் கண்டினியூ கொடுத்துருக்கேன். கண்டினியூ கொடுத்தா என்ன ஆகுதுன்னா எனக்கு அந்த வேல்யூ மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு 5 வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் திருப்பி என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறேன். ரைட்? ஸோ நான் இப்போ வாட் இஸ் தட், இஃப் ஐ எம் கோயிங் டு கிவ் பிரேக், ரைட்? பிரேக் கொடுத்தா என்ன ஆகும்ன்றது நம்ம பார்க்கும். ரைட்? 1 2 3 4 அவ்வளோதான். பிரேக் கொடுத்தா என்ன ஆகும்னா இட் வில் பிரேக் அவுட் ஆஃப் த லூப். லூப்பை விட்டே மொத்தமாக எனக்கு பிரேக் ஆகி வெளியே வந்துடும். இட் வில் நாட் ஸ்டே இன்சைட் த லூப். ரைட்? ஸோ தட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் அ பிரேக் அண்ட் அ கண்டினியூ. ரைட்? ஸோ கண்டினியூ கொடுத்தா it will continue inside the loop and then do the process again and again. நான் இதே பிரேக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இருக்கிற அந்த ஃபார் லூப்பை விட்டு பிரேக் அண்ட் இட் வில் கம் அவுட். ரைட்? ஸோ இட் வில் பிரேக் அண்ட் கம் அவுட் ஆஃப் த லூப். ஸோ இதே வந்து நான் வந்து வைல் லூப்பில் போடணும்னா எப்படி போடலாம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு பிரேக் அண்ட் கண்டினியூ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ ட்ரை டு டூ த சேம் ப்ராசஸ் வித் வைல். I'll say while I
less than equal to 10. Let me initialize my I. அது important. I assign 1 and then here I need to increment it, right? So இங்கே என்ன ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். I'll say continue, right? So when I say continue, I assign 1. இங்கே எனக்கு என்ன ஆகும்னா நான் அந்த சொன்ன ப்ராசஸ் இன்ஃபைனைட் லூப் ஆகும், ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே வந்து ஐ நீட் டு இன்க்ரிமெண்ட் இட். இஃப் ஐ டோன்ட் இன்க்ரிமெண்ட் என்ன ஆகும், ஐ வில் பி ஆல்வேஸ் 5 அண்ட் இந்த கண்டிஷன் எப்பவுமே எனக்கு ஹிட் ஆகும், இந்த கண்டினியூ ஆகினே இருக்கும். ஸோ இப்போ நான் எனக்கு ஐ 5 வந்துடுச்சுன்னா ஐ வில் பி இன்க்ரிமெண்டிங் இட் 6 அண்ட் தென் கண்டினியூ, ரைட்? ஸோ இதை நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ let me run this code. Oops, colon மிஸ் பண்ணிட்டேன். Okay, so you got 1 2 3 4 6 7 8 9 10. சப்போஸ் இது எனக்கு இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். 1 2 3 4 it stopped there and then still it's continuing, right? ஸோ இந்த லூப் வந்து எனக்கு என்ன இருக்கு, இன்ஃபினிட்டாக போயின்னு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபினிட் லூப்பை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டேட்டாவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். சரி, லெட் மீ ஸ்டாப் திஸ் அப்ரப்ட்லி. ஓகே, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், ரைட்? ஸோ while loop பொறுத்த வரைக்கும் you should not forget that you need to change the value of I. If I don't change the value, then it will go infinite, right? நான் வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன்னா அது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் போயினே இருக்கும், அதை நான் ஸ்டாப் பண்ணவே முடியாது, சரிங்களா? ஓகே, ஸோ எப்பவுமே நம்ம while loop யூஸ் பண்ணும்போது you need to make in mind, right? You need to increment or decrement the value based on the condition, சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறோம் அப்படின்னா பாஸ், ரைட்? பாஸ்னா என்ன? பாஸ்னா டூ நத்திங்னு அர்த்தம், ரைட்? ஸோ when I come out and then say pass, right? ஸோ இப்போ பாஸ் அப்படின்னா let me run this code. do nothing, right? எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு வெளியே வா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதை வந்து இந்த பாஸ் வந்து ஐ கேன் யூஸ் இட் இன்சைட் இஃப், ஐ கேன் யூஸ் இட் இன்சைட் ஃபார். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சப்போஸ் எனக்கு ஒரு ப்ராசஸ் ஒரு லூப் ரன் ஆகணும், அந்த லூப் ரன் ஆகி அந்த கடைசி ஐயோட வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா சப்போஸ் 1 minute, let me say print I 9 print ஆகும். ஸோ எனக்கு எல்லா வேல்யூ முடிச்சுட்டு கடைசியில் வந்து ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஐ கேன் யூஸ் பாஸ். பாஸ் மீன்ஸ் டூ நத்திங் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த பாஸ் கிடையாது, பட் இது சியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூ வில் கிவ் அ செமிகோலன். வெறும் செமிகோலன் கொடுத்துருவோம், ஃபார் லூப் கொடுத்துட்டு வெறும் செமிகோலன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா அந்த ஃபார் லூப் கம்ப்ளீட்டாக எண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு கடைசியில் வெளியே வரும். அது நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க சியில். இங்கே வந்து வில் பி யூசிங் பாஸ். ஓகே, ஸோ இந்த பாஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா வி கேன் யூஸ் இட் இன்சைட் அ ஃபார் லூப், இஃப், வைல். ஸோ இது இல்லைனா எல்ஸ். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைனா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே நம்ம பாஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன்னா எல்ஸ் ஃபார் அ ஃபார் லூப் அண்ட் எல்ஸ் ஃபார் அ வைல் லூப். இது வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. யூ ஹாவ் எல்ஸ் ப்ராசஸ் ஹியர், ரைட்? ஸோ இந்த எல்ஸ் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். Now let us see how to use this else with an example. ஒரு எல்ஸை வந்து ஃபார் லூப்க்கோ வைல் லூப்க்கோ எல்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். I'll say for I in range of 5 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, then I'll say brkன்னு ஒரு வேரியபிளில் நான் இன்புட் வாங்குறேன். அது எதுக்காக நான் வாங்குறேன்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். I'll say enter yes to break. Okay, and then I'll say if brk assign yes then break. இங்கே வந்து I'll be using else. I'll say print loop exited normally, right? And then இல்லை அப்படின்னா I can just say print loop ended. ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5. ஸோ 5 ரேஞ்சுக்கு வந்து ஒரு லூப்பை நான் ரன் பண்ணுறேன். இன் பிட்வீன் நான் உள்ளே வந்து என்ன வாங்குறேன் அப்படின்னா ஐம் கெட்டிங் அன் இன்புட், ரைட்? நான் எஸ்ன்னு கொடுத்தா பிரேக் ஆகணும்னு கொடுத்துருக்கேன், சரியா? என்னோட இன்புட் எஸ் ஆச்சுன்னா நான் லூப் விட்டு பிரேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த brk அப்படின்ற வேரியபிள் எஸ்ஸாக இருந்தது அப்படின்னா ஐ வில் பிரேக் அவுட் ஆஃப் த லூப். ஸோ எனக்கு லூப் விட்டு நான் பிரேக் பண்ணேன் அப்படின்னா எங்கே வரும்னா இந்த லைனுக்கு வரும், லூப் எண்டட் அப்படின்ற ஒரு லைனுக்கு வரும். இந்த எல்ஸ் பார்ட் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா எந்த லூப்போட எல்ஸ் பார்ட் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா அந்த லூப் வந்து நார்மலாக ஃபுல்லாக எக்ஸிட் ஆகுது, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுதுன்னா மட்டும்தான்
எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். சரியா? ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணுவோம். I'll say no first, no, 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 right? So loop exited normally, right? எனக்கு வந்து ஒரு லூப் வந்து ஃபுல் ரேஞ்ச் வரைக்கும் கடைசி வரைக்கும் 5 or 6 or என்ன கொடுத்துருக்கணும் இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக எனக்கு போச்சு அப்படின்னா தென் தேர் நாட் பி ப்ராப்ளம். லூப் எக்ஸிடட் நார்மலின்னு எனக்கு வந்து இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். இந்த எல்ஸ் பார்ட் எப்போ போகும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த லூப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சுன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு போகும், ரைட்? ஸோ இன் பிட்வீனில் நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா I'll say no first and then say yes. நான் இமீடியட்டாக இன் பிட்வீனில் பிரேக் பண்ணுறேன். இந்த லூப் ரேஞ்ச் எனக்கு ஃபுல்லாக போகலை அப்படின்னா எனக்கு எல்ஸ் பார்ட் டச் ஆகாது, ரைட்? ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குது, ஒரு லூப் முடிஞ்ச உடனே ஒரு லூப் ஃபுல்லாக ப்ராப்பராக எக்ஸிட் ஆன பிறகு எனக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா தென் யூ கேன் கிவ் எல்ஸ் தேர். அந்த எல்ஸை கொடுத்து அந்த எல்ஸ்குள்ளே என்ன கொடுக்குறீங்களோ அது எப்போ ஒர்க் ஆகும், இந்த லூப் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். இன் பிட்வீனில் நான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எல்ஸ் பார்ட்டில் இருக்கிறது டச் ஆகாது, ரைட்? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராசஸில் வரும்போது நீ கேன் யூஸ் த எல்ஸ், பட் இட் இஸ் அ வெரி ரேர் கேஸ், பட் யூ கேன் யூஸ் இட், ரைட்? ஸோ மோஸ்ட்லி வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் கிடையாது, பட் பைத்தன் ப்ரொவைட்ஸ் யூ த ப்ரொவிஷன் ஆஃப் யூசிங் எல்ஸ் போத். இது வந்து whileக்கும் யூஸ் பண்ணலாம், ஃபார்க்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு while இதே ப்ராசஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா I'll just give say while I less than 5, then here I'll say first initial I assign 0, right? And then I'll come out and then say I plus equal to 1. This is must. எனக்கு வந்து இந்த சேஞ்ச் வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும், I'll be getting an infinite loop, right? ஸோ அந்த ப்ராசஸ் எப்பவுமே நம்ம மனசில் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ என்ன பண்ணிட்டேன் நான், okay, I forgot to give the colon, right? So let me say no, 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 no. Okay, program loop exited normally. நான் no கொடுக்குறேன் 2 times and then if I give s I'm going to abruptly stop in between, so it is not going to the else part. டைரெக்டாக எங்கே போகுது, லூப் எண்ட் எடுக்க போகுது. இந்த பார்ட் டச் ஆகாது. எனக்கு லூப்பை நான் பிரேக் பண்ணுறேன், இன் பிட்வீனில் பிரேக் பண்ணுறேன் அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வரவே வராது. எப்போ எல்ஸ் பார்ட்டுக்கு வரும் அப்படின்னா எனக்கு லூப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு தான் எல்ஸ் பார்ட்டுக்கு வரும், ஓகேவா? ஃபைன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் எந்த லாங்குவேஜில் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதே லாங்குவேஜில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் தமிழில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் தமிழ்லேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். டோன்ட் வரி அபவுட் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.